பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கெல்லாம் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து நம் அனைவரையும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனை பாடவும், துதிக்கவும், தொழுது கொள்ளவும் தேவன் தந்த பெரிய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போம். நாம் அனைவரும் நிற்பதும் நிர்மூலமாகிறதும் தேவனுடைய கிருபை. அருமையானவர்களே, அமெரிக்கா தேசத்து ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் சொன்னார், இந்த தேசத்தின் தேசிய கொடியெல்லாம் அரை கம்பத்திலே பறக்க விட்டார்கள். அவர் சொன்னார், 1ஆம் உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தம் எல்லாம் நடந்தது. அதிலெல்லாம் இவ்வளவு பேரை நாங்கள் இழக்கவில்லை. ஏறக்குறைய 5.5 லட்சம் மக்களை இந்த கொரோனா வைரஸால் இழந்திருக்கிறோம். எங்கள் துக்கம் இன்னும் மாறவில்லை. எங்கள் இதயம் புண்ணாக இருக்கிறது. இதற்காக நாங்கள் எவ்வளவோ துக்கப்படுகிறோம் என்று அவர் தன்னுடைய பேச்சிலே, தன்னுடைய செய்தியிலே அவர் உலகத்துக்கு சொன்னார். அருமையானவர்களே, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், அழிவின் சத்தங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் துயரங்கள். ரீசெண்டா ஒரு நியூஸ்ல பார்த்தேன், இந்த ரொம்ப துக்கத்துல வாழற நாடு, கண்ணீர் சிந்துகிற நாடுகளினுடைய பட்டியலை எடுத்திருக்கிறார்கள். அதிலே 139வது இடத்துல இந்தியா இருக்கிறது. இந்தியா அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழவில்லை, சந்தோஷமாக வாழவில்லை, மன நிம்மதியோடு வாழவில்லை என்ற ஒரு கணக்கெடுப்பை உலகத்திலே அந்த தலைமை அலுவலகம் எடுத்திருக்கிறது. நாம் இன்றைக்கு துக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பாடுகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், துயரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடும் புயல், கடும் காற்று நம்மை சுற்றி அடிக்கிறது. அவர்களின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. நாம் எல்லாரும் இன்றைக்கு தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நாங்கள் வாழ்வது, நாங்கள் நிற்பது, நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை மாத்திரமே என்று சொல்லி நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாட்களை ஆண்டவர் பாடுபடுகிற நாட்களாக உலகம் முழுவதும் அநேக சபைகள் இன்றைக்கு அதை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய பாடும் மரணங்களையே தியானிக்கின்றார்கள். சில சபைகளிலே தொடர்ந்து தினமும் ஜெப கூட்டங்கள் நடத்தி கொண்டு இது 29வது நாள், 30வது நாள் என்று அப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் பாப்டிஸ்ட் சபையில பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய பாடும் மரணங்களை நாம் தினமும் தியானிக்க வேண்டும், தினமும் அதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் பாப்டிஸ்ட் சபையினுடைய கொள்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நான் ஃபர்ஸ்ட் சண்டே உங்களோடு கூட கெத்செமனே தோட்டம் எப்படி இருக்கும், ஒலிவ மலை எப்படி இருக்கும், ஒலிவ மலையிலே எத்தனை சிகரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அடிக்கடி போன அந்த நிகழ்ச்சி, அங்கே அவர் பண்ண துயரமான ஜெபம், இதை குறித்து நாம் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று தியானித்தோம். அவர் தனிமையாக ஜெபித்தார், முழங்கால் படிட்டு ஜெபித்தார், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார், வியாகுலத்தோடு ஜெபித்தார், மூக்கத்தோடு ஜெபித்தார், திகிலுடன் ஜெபித்தார், முழங்கால் படிட்டு குமுகுப்புற விழுந்து ஜெபித்தார்.
தாழ்மையோடு பிதாவை நோக்கி செபித்தார். சொன்னதையே சொல்லி மீண்டும் மீண்டும் செபித்தார். கல்வாரி சிலுவை அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பண்ணின ஜெபம் இறுதியான ஜெபம் என்றும் பதில் கிடைத்த ஜெபம் என்றும் நாம் போன வாரத்திலே நாம் படித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொன்றையும் நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நேரம் வந்து போதாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார், பூரண மனுஷனாக வந்தார், மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையின் மரண வரையிலும் தன்னை தாழ்த்தினார். அந்த மனுஷனாக வந்த அந்த ஆண்டவருடைய வேர்வை அவர் செபிக்கும் பொழுது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தலையிலே விழுந்தது என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை படிக்கும் பொழுது என் மனசுக்கு ரொம்ப துயரமா இருக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் மனுஷனா வந்து இந்த கெத்செமனே தோட்டத்துல வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் தூக்கத்தோடும் தாழ்மையோடும் பிதாவை நோக்கி பிதாவின் சித்தத்தோடும் தன்னுடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளை தலையிலே விழுந்ததால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் என்ன மாதிரி ரத்தம் சிந்துதலை அங்கே அவருக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். இதை நினைத்துதான் ஆண்டவர் செபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் என்று பிதாவை நோக்கி செபிக்கிறார். அதாவது ரத்த வேர்வை சிந்திக் கொண்டே இருக்கிறார். லூக்கா டாக்டர் அவர் எழுதுகிறார் தெளிவாக, ரத்த வேர்வை சிந்த ஆரம்பித்து விட்டால் தரையிலெல்லாம் அது விழுகிறது என்றால் அது நிற்காது, அப்படியே வந்து கொண்டே இருக்குமா. அதாவது பிதாவை நோக்கி செல்கிறார், ஆண்டவரே இந்த ரத்த வேர்வையினாலே நான் இங்கே மாண்டு விட்டார், சிலுவையில மறிக்க முடியாது, சிலுவையில் மறித்தால்தான் நான் பாவமாகி சாபமாகி உலகத்தில் ரட்சிப்பை கொடுக்க முடியும். இந்த பாத்திரம் என் வேர்வை ரத்தத்தின் பெருங்கொழிகளாய் தலையிலே வழிதோடு இந்த பாத்திரம் கொன்று விடாதபடி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபித்தார். பிற்பாடு இன்னொரு கமெண்ட் படித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு தனி மனிதனுடைய பாவம் அல்ல, ஒரு தேசத்தின் பாவம் அல்ல, இதுவரைக்கும் வாழ்ந்தவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பூமி இருக்கிற வரைக்கும் இனி வாழ போகிறவர்கள், அத்தனை பேருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டும். நாளைக்கு சிலுவையிலே அவர் பாவத்தை பாராத சுத்த கண்டர். பாவம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது, அவர் முற்றிலும் பரிசுத்தமானவர். அப்பேற்பட்ட தேவன் உலகத்தின் பாவத்தையே தன் மேல சுமக்க வேண்டும் என்றால் அது அவருக்கு ஒரு பயங்கரமான விஷயம். ஒரு தனி மனிதனுடைய பாவத்தையே நாம் காதிலே கேட்க முடியாது, காதிலே ரத்தம் படிந்து விடும். அப்பேற்பட்ட கொடூரமான பாவத்தை தான் இன்றைக்கு மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் உலகத்தின் பாவத்தை, அதான் திரும்ப சொல்லுகிறேன், வாழ்ந்தவர்கள் வாழ்கிறவர்கள், பூமி இருக்கிற வரைக்கும் வாழப்போகிறவர்கள் அத்தனை பேருடைய பாவமும் இவர் மேல் விழப்போகிறது. அதை அவர் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் திகிலடைந்தார், வியாகுலப்பட்டார். அந்த பயத்திலேயே அவர் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளை தரையில் கொட்ட ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தூதன்
கெத்செமனே தோட்டத்துக்கு இறங்கி வந்து கர்த்தரை பலப்படுத்தினாங்க. கர்த்தரை தூக்கி நிக்க வச்சாங்க. கர்த்தரை தொடச்சு விட்டாங்க. கர்த்தருக்கு அவன் ஊழியம் செய்தாங்க. வானத்திலிருந்து என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமிக்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பம். நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா என்று சொன்னார். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஜனங்களோடு பேசினார். ஆகவே அந்த வானத்தின் சேனையிலிருந்து பெரிய தூதன் கெத்செமனே தோட்டத்துக்கு இறங்கி வந்து கர்த்தரை தாங்கி தேற்றி அவரை பலப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் என்னுடைய எவ்வளவு வரலாற்றை படித்திருக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அநேக வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன். ரத்த வேர்வை சிந்தின ஒரு மனிதனை பற்றி படித்ததே இல்லை. கேட்டீங்களா? ரத்த வேர்வை நீங்க கூட கேள்விப்பட்டிருக்க. நீங்க எப்ப கேள்விப்பட்டீங்க? நான் எப்ப கேள்விப்பட்டேன்? ஒரே ஒரு முறை ஒரு சரித்திரத்தை படித்தேன். ஒரு ராஜா பயங்கரமான போராட்டம், திகில், சுத்தி புரட்சி, அவர் ரொம்ப வியாகுலப்படுகிறார், துக்கப்படுகிறார். அப்பொழுது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளில சிந்த ஆரம்பிச்ச உடனே அவர் அங்கே செத்து போனார், மாண்டு போனார் என்று படித்தேன். யார் ரத்த வேர்வை சிந்தினாலும் அவர்கள் பிழைக்கவே முடியாது. அவர்கள் மாண்டு போவார்கள், மரணம் அடைவார்கள். ஆனால் ரத்த வேர்வை சிந்தியும் நம்மை எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கேயும் தேவ தூதர்களால் பலப்படுத்தப்பட்டு மீண்டும் ஆண்டவர் எழுந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இந்த கெத்செமனே தோட்டத்தை ஜெபத்தை பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பாவத்தின் அகோரம், தெரிவுனஸ் ஆஃப் சின், பாவம் எவ்வளவு அகோரமானது, பாவம் எவ்வளவு பயங்கரமானது, பாவம் எப்படி எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமானதா இருந்தா ஆண்டவர் அதுக்காக இப்படி பாடுபட்டிருப்பார் அப்படின்னு தினமும் நான் நினைக்கிறேன். அருமையான கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் பாடுபட தொடங்கி விட்டார். எல்லாரும் சிறுமையில் தான் ஆண்டவர் பாடுபட்டார் என்று இன்றைக்கு நாம் நிறைய பேர், மெஜாரிட்டி பீப்புள் நாம் தியானிக்கின்றோம், நினைக்கின்றோம். ஆனால் உண்மையாக சொல்ல ஆரம்பித்தால் கெத்செமனே தோட்டத்திலே அவர் பட்ட பாடு பயங்கரமான பாடு. அந்த பாடுகளின் மத்தியிலே தன்னை தேற்றுவதற்காக அவரை பற்றி சங்கீதக்காரன் சொல்லுவார், தேற்றுவார் யாரும் இல்லை, அவர் கைப்பட்டார், தன்னந்தனியாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே தவித்தார், சிறுமையிலே தன்னந்தனியாக தவித்தார். சப்போர்ட் கூட்டிட்டு போறாரு ஆண்டவர். யாரு கூட்டிட்டு போறாரு? பேதுரு, யாக்கோபு கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? நான் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு நீங்க என்ன இருக்கணும், சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நான் போய் ஜெபம் பண்ண போறேன், நீங்க இங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை நான் உங்களுக்கு சரியானபடி வசனத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அப்போது அவர் பேதுருவையும் செபதேயும் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என்னத்துக்கு ஏதுவான துக்கம்? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் 3 பேரும், பேதுரு, யாக்கோபு, யோவான், நீங்கள் 3 பேரும் நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட என்ன பண்ணுங்க, விழித்திருக்காது. வெரி குட். மத்தேயு 26:38 என்னத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போனாரு? சும்மா அங்க வந்து பொழுது போக்குறதுக்கோ, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ, இடைப்பாடுறதுக்கோ, தூக்கத்தை கூட்டிட்டு போறார். முழுக்க முழுக்க நான் படப்போகிற பாடு வியாழன் இரவே தொடங்கி விட்டது. எனக்கு என்னோட கூட நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்பு அவர்
சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செபித்துவிட்டு வந்து பார்க்கிறார். ஆண்டவர் எதற்காக பேதுருவை அவர் கூப்பிட்டு வந்தார் கூட? யோவானை ஏன் கூப்பிட்டு கொண்டு வந்தார்? யாக்கோபை ஏன் கூப்பிட்டு கொண்டு வந்தார்? அநேக சமயத்துல பாத்தீங்கன்னா இயேசு தனியா மனத்துக்கு போயிடுவார், தனியா மலைக்கு போயிடுவார், தனியா தோட்டத்துக்கு போவார். ஆனா திஸ் டைம் டேபிள் டைம் அவராலே அதை மேனேஜ் பண்ண முடியாத ஒரு குரூஷியல் டைம். இந்த டைம் அவருக்கு 2 பேர் 3 பேர் தேவைப்பட்டது சீடர்கள். அவர்களை கூட்டி கொண்டு போனா, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க பிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து பார்க்கிறார். யார் இடத்தில் பார்க்கிறார்? சீஷரிடத்தில். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பேரு நமக்கு நிறைய பேர் இருக்குது பைபிள்ல. நம்ம விசுவாசிங்க அது ஒரு பேரு, தேவனுடைய பிள்ளைங்க அது ஒரு பேரு, தேவனுடைய சீடர்கள் என்பது முக்கியமான நமக்கு ஒரு பேர். The people are disciples of God, disciples of Jesus Christ, no doubt. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கவே கூடாது. நான் இயேசு கிறிஸ்துவின் சீடன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவர் சீஷரிடத்தில் வருவார், போவார். Because disciples they belong to Jesus Christ. சீடர்கள் குருவுக்கு சொந்தமானவர்கள், குருவின் அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்கள். ஆகவே கர்த்தர் வந்து சீடர்கள் கிட்ட வர, ஒரு பக்கம் வியாபகம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ரத்த வேர்வை சிந்தி கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம் படிந்த அந்த ட்ரெஸ்ஸோடு வந்து சீஷர்களை பார்த்து அவர் பேசுகிறார். அவர் சீஷர்களுக்கு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அந்த ஒரு வாக்கியம் நீங்க பார்க்கணும். என்னோடு கூட, என்னோடு கூட, என்னோடு கூட என்று சொல்லுகிறார். I want you people to be with me. I want my disciples to be with me. I want my disciples to suffer with me. ஆண்டவர் சொல்றார் என்னோடு கூட. அவர் 12 சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது முதல் எதற்காக தெரிந்து கொண்டார் உங்களுக்கு தெரியுமா? அவரோடு கூட இருப்பதற்காக தெரிந்து கொண்டார். புரியுதா? அவர் எங்க ஊழியத்துக்கு போறாரோ, அவர் என்னென்ன செய்கிறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் அவர்கள் போகவும், அவர் செய்கிற கிரியைகளெல்லாம் அவர்கள் செய்யவும், மெயினா அவரோடு இருக்கும்படி அவர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆனா இங்க பார்த்தா எதிர்மறையாக இருக்கிறது. என்னோட கூட தானே நீங்க இருக்கணும், ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? தூங்கி இருக்கிறீங்க. கர்த்தர் அவர்களோடு கூட அன்பின் ஒரு அன்பினுடைய அன்பின் பாதம், அன்பின் பாக்குவாங்க. ஆண்டவருக்கும் சீடர்களுக்கும் ஆண்டவர் யோவானை அதிகம் நேசித்தார், பேதுருவை அதிகம் நேசித்தார், அடிக்கடி கடிந்து கொள்வார். யாக்கோபை ஆண்டவர் அதிகம் நேசித்தார். ஆனா அந்த நேசத்துக்கானதான் அவங்க மாத்திரம் பிரிச்சு போட்டுட்டு போனாங்க. ஆனா அவங்களோ இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? நல்லா தூங்கி இருக்கிறாங்க. புரியுதா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? விழித்திருத்தல் என்பது ஒரு தனி வார்த்தை. விழித்திருத்தல். ஜெபிக்க வேண்டியவர்கள் நித்திரை பண்ணினால் அவர்கள் விழித்துக் கொண்டு இல்லை தங்களுடைய வாழ்க்கையில். ஜெபிப்பது விழித்திருப்பது. ஐ மீன் 8 மணி நேரம் ஒவ்வொரு மனுஷனும் தூங்கணும். தூக்கம் இறைவன் கொடுத்த வரம். யார் நல்லா தூங்குறீங்களோ நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா தூக்கம் ஒரு வரப்பிரசாதம். ஆகவே 8 மணி நேரம் எல்லாரும் தூங்க வேண்டும். ஆனால் நீங்க தூங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. விழித்திருத்தல் என்றால் என்னவென்றால் ஜெபிக்காமல் தூங்குவது. புரியுதா? ஜெபிக்காம
பொழுது வந்துச்சு, ஜெபிக்காம 7 மணி ஆச்சு, என்ன பண்ணிருக்கிறார்? ஜெபிக்காம ஒரு விசுவாசி தூங்கி கொண்டிருந்தால் அவர் பிடித்திருக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆண்டவர் தூங்கவே கூடாதுன்னு சொன்னார். நாட்டால் எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும். ஆனா செபிக்கலன்னா நீங்க யாரு? பிடித்திருக்காத ஒரு பர்சனாலிட்டிஸ். கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்றார்? பிடித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது பிடித்திருக்க கூடாது. அப்படி என்றால் பிடித்திருத்தல் என்றால் ஜெபித்தல். யார் இங்க ஜெபிக்காத விசுவாசிகள் யார் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள். தூக்கத்தினுடைய விளைவு நீங்கள் அநேக சோதனைகளை சந்திக்க போகிறீர்கள், அநேக வேதனைகளை சந்திக்க போகிறீர்கள். ஜெபிக்காத மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய டெம்ப்டேஷன் வரும், நிறைய ட்ரையல்ஸ் வரும், நிறைய ஆபத்து வரும், நிறைய போராட்டங்கள். அதெல்லாம் வரும்போது ஜெயிக்கவே முடியாது. அப்படியே பிளாட்டா படுத்துடும், எல்லா இடத்துலையும் தோத்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஜெபிக்கிறவர்கள் பிடித்திருக்கிறவர்கள். திரும்பவும் சொல்றேன், it doesn't mean நீங்க 8 மணி நேரம் தூங்கக்கூடாது என்பது அல்ல. 8 மணி நேரம் தூங்கிவிட்டு ஜெபிக்காமல் இருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. 1 மணி நேரம் you are spending lot of time for your official life. You are spending lot of time in front of computer. You are spending lot of time in front of so many entertainments. You are spending your time with friends, number of hours. But what about me? செபிக்க கூடாதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் நாம் ஒரு எப்படி சொல்றது, மரித்து போனவர்கள், உயிரற்ற கிறிஸ்தவர்கள். உயிருள்ள கிறிஸ்தவர்கள், விழித்திருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ 2 ஃபெயிலியர்ஸ் இங்க சீடர்களிடத்தில் பார்க்கணும். ஒண்ணு, அவரோட இருக்கணும், அவரோடய இல்லை. when they started sleeping, தூங்க ஆரம்பிச்சதுன்னா அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவரோட இல்லை. எதுக்கு கர்த்தர் சீஷரை தெரிஞ்சுனா தம்மோடு இருக்கணும், தம்மோடு. நம்மளெல்லாம் அவர் ஏன் தெரிஞ்சுக்கிறாருன்னா அவரோட நம்ம இருக்கணும், நம்மோட அவர் இருக்கணும். அதுக்குதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, ஜெபிக்க தெரிந்து கொண்டார். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணார்? தூங்க ஆரம்பித்திருக்கார்கள், பிடித்திருக்கவில்லை. 3வது இவங்க பணி என்ன? ஆத்துமாதாயம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, ஊழியம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு பெற வேண்டும் என்று சீடர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் இப்போதோ சீடர்கள் தூங்குகிறார்கள். சீடர்களை பார்த்து கர்த்தர் வருகிறார், துக்கப்படுகிறார், துயரப்படுகிறார். கடைசியாக ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவரே டயர்டா இருக்கார். ரத்த வேர்வை போட்டு அந்த ரத்தத்துல நனைந்து சட்டையோடு பேசின வார்த்தை அவர் கடிந்து கொள்றார். என்ன கடிந்து கொள்றார்? 1 மணி நேரமாக என்னோடு கூட வீழ்த்திருக்க கூடாது. அவ்வளவு தூக்கம் கேட்குதா? ஜெபிக்காத கூட ஒரு தூக்கம், ஜெபிக்காத கூட ஒரு இரவு. அன்மையான ஜெபிக்காதது மாபெரும் குற்றம் தேவனுடைய பார்வை. நாம் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், புரியுதுங்களா? ஜெபிக்காதவர்கள் பாவத்தில் அடிக்கடி விழுந்துருவாங்க. ஜெபிக்கிறவங்க என்ன சோதனை வந்தாலும் தப்பிச்சுக்குவாங்க. ஆமே, அதுதான் the beauty of prayer, the power of prayer. நம்ம காப்பாற்றிடும் கேட்டீங்கன்னா. ஆனா ஜெபிக்காதவங்க எல்லா இடத்துலையும் வீழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லா சேத்திலையும் வீழ்ந்து எழுந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த சோதனையை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. when you pray, when you are watch and pray, you can overcome everything. உன் வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் நீ வெற்றி காண முடியும். கர்த்தர் அந்த சீடரை பார்த்து துயரப்படுகிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, துக்கப்படுவாரா, மகிழ்ச்சி அடைவாரா? ஐயோ என் பிள்ளை ஜெபிக்குது, ஐயோ என் பிள்ளை வீழ்ச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்வாரான்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது, பிடித்திருத்தல் என்றால் என்ன? பிடித்திருத்தலுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு கொடிய காலம் வரும், நான் வருவதற்கு முன்னால ஒரு கசப்பான நாட்கள் வரும்.
நிறைய ஆண்டவர் நிறைய அடையாளங்களை சொல்லியிருக்கார். அதை என்ன சொல்ல நான் விரும்பவில்லை. ஆக மொத்தம் மின்னல் வருவது போல திடீரென்று இயேசு வருவார், அல்லது திருடன் வருவது போல திடீரென்று இயேசு வருவார். ஆண்டவர் அழகா சொன்னார், வானத்திலே மின்னலை பார்க்கிறீர்கள், மின்னல் சொல்லிவிட்டு வராது, திடீரென்று வரும். அவ்விதமாக மனுஷகுமாரன் வருவார். இன்னொரு இடத்துல சொல்றார், தன்னை திருடனை போல வருவேன். இன்னொரு இடத்துல சொல்றார், சீக்கிரமா வருவேன். நிறைய இடத்துல அவருடைய வருகை குறித்து பேசியிருக்கிறார். 4 சுவிசேஷத்தையும் நீங்கள் தெளிவாக வாசித்து பார்ப்பீர்களா? எங்கு பார்த்தாலும் அவருடைய எல்லா சுவிசேஷத்திலும் அவருடைய 2ஆம் வருகை குறித்தாக நிறைய காரியங்களை பேசியிருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தில் கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியா எச்சரிக்கையாளர்கள் விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோ அப்போ விழித்திருத்தல் என்றால் என்ன? விழித்திருத்தல் என்றால் கர்த்தருடைய 2ஆம் வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக அதை எதிர்நோக்கி காத்திருப்பது. அப்ப கர்த்தருடைய வருகையில கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னா விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வார், கவலையினாலும் பெருந்தண்டினாலும் உங்கள் இதயம் பாரம் அடையாதபடிக்கு நான் சீக்கிரமா வரப்போறேன். நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் வருகையில் நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், அழகாக சொல்லுகிறார், நாழிகை. நான் உண்மையில எனக்கு நாழிகைன்னா எனக்கு தமிழ் அர்த்தம் புரியல. நாங்க தமிழ் தான், இன்னும் தமிழ் வார்த்தை எத்தனையோ நமக்கு தெரியாது இருக்குது. பைபிள்ல எல்லாம் லிட்ரேச்சர் எல்லாம் இலக்கியம் நயத்துல எழுதப்பட்டிருக்குது பைபிள். பாருங்க, நாளையாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருகிற நாளையாவது நாழிகையாவது எனக்கு உண்மையில புரியல. நாள் புரிஞ்சு நாழிகைன்னா என்னன்னு தெரியல. அப்போ உடனே இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து பார்த்தேன், அதை கிளியரா போட்டிருந்தார், அவர் அந்த மணி நேரத்தையாவது நாளையாவது நாழிகையாவது அறியார்கள். யார் அறியார்கள்? பரலோகத்தின் தூதர்கள் அறியார்கள். ஏன்னா பரலோகத்திலிருந்து தான், வானத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார் 2ஆம் வருகையில். பரலோகத்தின் தூதர்கள் அறியார்கள், தேவகுமாரனும் அறியார், நீங்களும் அறியுங்கள். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் என்று எத்தனை முறை பாடினாலும் அவர் வரும் வேலையை நாமும் அறிவோம். அப்போ இந்த வசனத்துல ரொம்ப டாமினேட் பண்ற வேர்டு என்னன்னா அறியுங்கள். ஒரு நாலேஜ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பரலோகத்தின் தூதர்கள் தான் இயேசு எப்போ வரப்போறான்னு தெரியாது, தேவகுமாரனுக்கும் தெரியாது, நீங்களும் அறியீர்கள், என் பிதா தவிர யாருமே தெரியாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார், அவர்களை எச்சரிக்கை செய்கிறார். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்? அவர் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி பூமியிலே திருச்சபை மக்களாக கூடி ஆராதிக்கணும், அப்படி அவருடைய வருகையில நம்ம எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படணும். அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி மேகங்கள் மேல் அவர் பரலோகத்துக்கு சென்றது போல நம்ம எல்லாரையும் அவர் எடுத்துக்கிறார். மரித்தவர்களுடைய தண்டனை எடுத்து அவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்து மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவருடைய வருகையின் நாள் ஒரு த்ரில்லா இருக்கும். ஆனா பூமிக்கு அது ஒரு அழிவின் நாளாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுல நான் ரொம்ப
டீப்பா போக விரும்பவில்லை. ஆனா ஒரு அறிவுரை ஆண்டவர் சொல்றார், என் வருகை சமீபம். இன்றைக்கு ஒரு பாடல் பாடியிருக்காங்க ஒரு அம்மா, அவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உரைத்த அடையாளம் எல்லாம் தவறாமல் நிறைவேறுது. யாராவது அந்த அம்மா உண்மையா படிக்காதவங்க, ஆனா கர்த்தர் ரட்சித்து பெரிய நாலேஜ் கொடுத்து நிறைய பாடல்கள் எழுதினாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் என்னன்னா இந்த பாடல், அவர் உரைத்த அடையாளம் எல்லாம் தவறாமல் நிறைவேறுது. அவர் வருவேளை அறியாது இருப்பதால் எப்போதும் வீட்டிலிருந்து நாம் என்ன பண்ணுவோம், காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டாங்க. இன்னைக்கு அவர் குறித்த அடையாளம் நிறைவேறுது. நேற்று எங்க டாக்டர் அமெரிக்கால இருந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணாங்க. அதுல என்னன்னா ஸ்பேஸ்ல ஹோட்டல் கட்டலாம் அமெரிக்கால. நாசால இருந்து போய் ஸ்பேஸ்ல ஹோட்டல், அப்புறமா வால் வைக்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அதை விளக்க வேண்டிய அவசியம். நான் சொல்லிட்டே இருந்தேன், என்னன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப ஜீனியஸான கண்ட்ரி, தடுப்பூசிலாம் போட்டுக்க, நீ பயப்படாத, தைரியமா போட்டுக்கோ, அப்படி யாரையும் கொண்டுட மாட்டாங்க, அவங்க ரொம்ப அறிவாளிங்க, நீங்க போய் தைரியமா என்னன்னா தடுப்பூசி போட்டுங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிட்டு இருந்து நான் சொன்னேன், அவங்க இந்த உலகத்திலே குரூப்ல இருக்காங்க, போட்டு உலகமே அழைச்சிட்டாங்க. ஸ்பேஸ்ல வீடு கட்டி வாழ்றது அவங்க அந்த காலத்துல 2000 வருஷத்துலயே ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. ஒரு உலகத்தை ஸ்பேஸ்ல உருவாக்கி இங்க போட்ட உலகம் எல்லாரும் ராக்கெட்ல கொண்டு போய் அங்க வாழ வைக்கணும். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் போயிருந்தப்ப நான் இதுக்கு கூட்டிட்டு போனாங்க, டிஸ்னி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஃப்ளாரிடா. அப்ப அங்க வந்து எக்ஸிபிஷன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பார்க்கறது. அந்த ரங்கத்துல செடியை வச்சு அந்த ரங்கத்திலே வாழ போறோம். பூமியை தொடர்ந்து வானத்தை கூடாது. உண்மையில நான் பார்த்தேன் சில ஆச்சரியமான சம்பவம். அதில் ஒரு இடத்துல பார்த்து உலகத்தை போட்டு இது வந்து நீங்க நியூக்ளியர் எதனா போட்டு உலகம் அழிச்சுட்டா நாங்கள் எல்லாம் ராக்கெட்லேயும் போடுவோம், ஸ்பேஸ் போய் ஒரு புது உலகத்துல வாழ்றோம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க பொண்ணு நேத்தால சொல்லும் போது உடனே அது ரிப்பீட்டா சொல்லிச்சு, அப்பா நீ சொல்றது சரிதான், இப்போ ஸ்பேஸ் எல்லாம் கட்டினாங்க, ஹோட்டல் தங்குறதுக்கு ஹோட்டலு பாரு எல்லாமே கட்டினாங்க. சில போட்டாக்களை எனக்கு பிடிச்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா கர்த்தர் சொன்னார் அடையாளமா எனக்கு நிறைவேற்று. கடைசியில் அவர் என்ன சொன்னாரு, கொள்ளை நோய்களையும் கொள்ளை நோய் நிறைய வரணும்னு சொன்னாங்க. கொள்ளை நோய் தானே வந்துருது. பேண்டமிக்னா என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் பேண்டமிக்ங்கிற வேலை நான் யூஸ் பண்ணதா இல்லை, அதை ஒரு பொருட்டாக எடுத்துருந்தேன் இல்லை, அதை கேட்டதும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தெரியும், எப்படமிக். எப்படமிக்னா என்ன, அம்மா தொத்திக்கும், காலரா தொத்திக்கும், டைஃபாய்டு, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, எப்படமிக்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒன்று வந்தது, அப்போ கூட பேண்டமிக்னு சொன்னதா நான் கேள்விப்படாது. ஆனா இப்போ வந்திருக்கிற ஒரு நோய் பயங்கரமான நோய். இப்போ எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலே பயப்படுறாங்க. இப்போ எல்லாமே மறுபடியும் லாக்டவுன் பண்ண போறாங்க. லாக்டவுன்னா ஃபுல் லாக்டவுன் பண்ண மாட்டாங்க. ஃபுல் லாக்டவுன் பண்ணா ஏழைகள்லாம் பிச்சை தான் எடுக்கணும், அப்படி பண்ண மாட்டாங்க. 10 மணி நேரம் இருக்குதா, மத்தியானம் வரைக்கும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். ஆகவே இப்போ இந்த கொரோனா வைரஸ் குருபாணி இருக்கு. அதாவது இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இயேசுசாமி சொன்னாரு எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி நடக்குது, இயேசுசாமி சொன்னாரு. எங்க பார்த்தாலும் மத வெறி, ஜாதி வெறி, இயேசுசாமி சொன்னாரு. யுத்தத்தின் செய்திகள், இயேசுசாமி சொன்னாரு. ஜனத்துக்கு விரோதமா ஜனம். ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, இப்ப பர்மால என்ன நடக்குது, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ஜாதிக்கு விரோதமா ஜாதி. இதெல்லாம் நம்ம இந்தியாவிலே ஜாதிக்கு விரோதமா ஜாதி ரைஸ் ஆகிட்டு வருது, ஸ்லோவா பார்த்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இதெல்லாம் என்னன்னா, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, வானத்துல நீங்க ஒரு பெரிய அதிசயங்கள்லாம் பார்ப்பீங்க. சமுத்திரம் மும்முரமா இருக்கும். என்ன எப்படின்னு ஆண்டவர் சொன்ன, அறிவு பெருக்க போகும். சின்ன பசங்கள்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். இங்க இருக்க சின்ன பசங்க என்னால பேச முடியாது, பேசாத சரண்டர் ஆயிடுவேன். ஹலோ அவாரியும் தட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா என் பேத்திக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா அவங்க சுருடா இருக்காங்க பசங்க. இப்போ வர பசங்க நம்மளாம் இன்னசென்ட்டா இருக்கணும்.
8ஆம் கிளாஸ் படிக்கும் போது கூட என்ன ஏதுன்னு தெரியாது. அப்பா முட்டி போட்டுட்டா முட்டி போட்டுக்கணும். இப்போ முட்டி போட்டுன்னு சொன்னா நம்மள முட்டி போட வச்சிருக்கோம் நம்ம பசங்க. ஸோ அறிவு பெருத்து போகும். இது யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். இப்ப பாருங்க அறிவு எவ்வளவு பெருத்து போச்சு. நாங்க படிக்கும் போது 5 புத்தகம், SSLC 5 books, that's all. தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், ஹிஸ்டரி, அது இன்னும் ஒன்று ஏதோ மறந்து போச்சு. 5 தான். அதை எடுத்து போய் படிப்போம், ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூட்டையை தூக்கின்னு போகுது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஒரு மூட்டையை தூக்கின்னு போகுது. CBSE பெரிய பிக் ப்ராப்ளம். 3 லாங்குவேஜ் படிக்குது குழந்தை. எனக்கே வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க அதை படிப்பாங்க. ஏன்னா அறிவு பெருத்து போகும். இது யார் சொன்னது? ஏசாமி சொன்னார். இப்ப ஸ்பேஸ்ல அவன் ஹோட்டல் கட்டுறான், பார் வச்சு நடத்த போறான் அப்படின்னா இந்த அறிவு பெருத்து போகும் சொல்ற ஒரு ஆண்டவர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆர்டிபிஷியலா பயிர் உருவாக்குறாங்க, ஆர்டிபிஷியலா உயிர்களை உருவாக்குறாங்க, மிருகங்களை ஆர்டிபிஷியலா உருவாக்குறாங்க. இதெல்லாம் கடைசி காலத்துல நடக்க போகிற சம்பவம் என்னன்னா அறிவு பெருத்து போகும். ஆனா அன்பு தனிந்து போகும். அதே அன்பு இருக்காது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அன்பு இல்லாத உலகம். நமக்குள்ள ஒரு பெரிய அன்பு இருக்குது. அந்த அன்பை புதைச்சிருக்கோம். நோ, we have to bring it out. அன்பு இல்லாத உலகம். அம்மா மேல பிள்ளைக்கு பாசம் இருக்குதா? அன்னைக்கு இருந்தது தாய் பாசம், இப்பதான் கிடையாது. அப்பா மேல பாசம் இருக்குதா? நோ, ட்ரூ பாசம் இருக்குதுன்னா இட் இஸ் லக்கி. அன்பு தனிச்சு போச்சு. இனிமேல் அன்புல பார்க்க முடியாது. ஏசாமி சொன்னாரு, அக்கிரமம் மிகுதி ஆகுதுன்னா அன்பு தனிந்து போகும். இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதியோர் இருக்கும். யங் பாய் முதியோர் இல்லைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. தாத்தா வீட்டுல தான் இருப்பாங்க, இல்லையா? பாட்டி வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பொழுது கொண்டுட்டு போவாங்க. பெரியவர்கள் ஆசீர்வாதம். இன்னைக்கு பெரியவர்கள் மதிக்கப்படுவதில்லை. டாக்டர் படிக்கிறான், அவன் பண்ணாடி கட்டினாலும் 2 பேரும் சேர்ந்து அம்மா அப்பா எடுத்து போய் முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டுருக்காங்க. சரியா? ஒரு ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன். நம்ம மெரினா பீச்ல ஒரு பாட்டிமா கடல்ல விழுந்து ஓடி போச்சான். அப்ப எல்லாரும் சேர்ந்து குடிச்சு கூப்பிட்டு வந்து, என்ன உனக்கு வாட் இஸ் த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஏன் தரையில தண்ணியில சூசைட் பண்ண போறீங்க? அந்த அம்மா சொல்ற, என் பையன் IAS நிறைய படித்த நான் பணக்கார எடுத்து அம்மா என்னை சரியா கவனிக்கிறதுல டார்ச்சர் பண்றாங்க. ஐ வாண்ட் டு டை. டையிங் இஸ் பெட்டர் தென் லிவிங். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள எல்லாரும் அன்போட பேசி அவங்கள கூட்டிட்டு போய் அழகான முதியோர் இல்லத்தை வச்சு அவங்கள நீங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்கள கொடுத்து ஸ்பெஷலா டேக் அப் பண்ணாங்க. இன்னைக்கு சுயநலத்தின் உச்சக்கட்டம். இன்னைக்கு இந்த காலம் என்னது? சுயநலம். நான் வாழணும், நீ செத்தா சாவு. யார் சொல்றது? பையன் சொல்றான் அம்மாவை பார்த்து, யூ டை, ஐ வாண்ட் டு லீவ். அப்பா பார்த்து சொல்றான், நீ சாவியா, பைசா போச்சு, நான் வாழணும். கொஞ்சாதி சொல்ற கொஸ்டினை பார்த்து, போய நான் வாழணும், நீ சாவையோ வாழுவியோ. அவன் கொஞ்சாதி பார்த்து சொல்றான், நீ ஐ வாண்ட் டு லீவ் மோர் தென் யூ, ஐ வாண்ட் டு என்ஜாய் மோர் தென் யூ. நீ அந்த கையினா கெட்டுப்போ, ஐ வாண்ட் டு லீவ். சுயநலத்தின் உச்சக்கட்டம். சுயநலத்தை கர்த்தர் எச்சரித்து இருக்கிறார். மனப்பிரசங்கத்தை பாருங்க, சுயநலம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சுயநலத்தின் உச்சக்கட்டம். ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி, ஐ வாண்ட் டு லிவ், ஐ வாண்ட் டு என்ஜாய். இதுக்காக எதை வேணா நான் பலி கொடுக்க ரெடியா இருக்கேன், எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கேன். Whether they are parents, whether she is my wife, whether she is my husband, whether she is my daughter, எதையும் தியாகம் பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது இன்னைக்கு நடக்குது. அன்பை நான் பார்த்தது இல்லை, மரியாதையை பார்த்தது இல்லை. 8 வருஷத்துக்கு போயின்னு இருக்கான். அப்பெல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாங்க, ஐ எம் சாரின்னாங்க, யூ வெல்கம்னாங்க, வருங்க ப்ளீஸ் மே எம்கியூன்னாங்க. இப்பெல்லாம் ஒரு ஆட்டிடியூட், ஒரு மிருக குணம் இன்னைக்கு வந்துட்டு. ஆனா நான்
பரிசுத்தமான சபை, அருமையான பிள்ளைங்க. நான் உங்களை சொல்லல, உலகம் எப்படி இருக்கு? இயேசு சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு உலகம் இருக்குது இல்லையா? சுயநலம், நான் வாழ வேண்டும், இதற்காக எதையும் நான் பலி கொடுக்க தயாராயிருக்கிறேன். என் பணமா வேணாம், என் வேலையா வேணாம், என் புருஷனா வேணாம், என் பிள்ளைங்களா வேணாம், ஐ ரெடி டு டை, நான் வாழணும். இது ஆபத்தானது. அழிவுக்கு முன்னாடி என்னது? அகந்தை. டெஃபினட்டா ஒரு அழிவின் காரணம். இன்னைக்கு அன்பு இருக்கணும். கிறிஸ்டியானிட்டினா என்ன? லவ். வாட் இஸ் கிரைஸ்ட்? லவ். வாட் இஸ் தேவன் நம்மை வைத்த அன்பை சிலுவையில என்ன பண்ணாரு? விளக்கம் பண்ணினார். இன்னைக்கு மனுஷன் என்ன தேடுறாங்க? அன்புதான் தேடும். ரூபன் பிரதர் கூட என்ன தேடுவாரு? அன்புதான் தேடுவாரு. சோழ அவருக்கு கொடுக்க 1000 பேர் இருக்காரு. நான் கூட என்ன தெரியுமா, நான் பாஸ்டரா இருக்கிறேன், எனக்கு கூட ஒரு அன்பு தேவை இல்லையா? வெறும் பாஸ்டரா வெறும் பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு யாரும் அன்பு காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பரிதாபம். புரியுதா? ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு பரிசுத்தவான், ரொம்ப கிரேட் நோபல் பிரைஸ் வின்னர் சொன்னார், உலகத்திலே பெரிய வறுமை எதுலன்னா உங்களுக்கு யாரும் அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு வச்சுக்குவாங்க. நீங்க கோடீஸ்வரனா இருந்தா கூட இதுதான் உலகத்திலே பெரிய வறுமை. என்னது? She is a Nobel Prize winner. She is a world famous woman. சொன்னதா என்னது? உனக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை என்ன? கம்பலா? உண்மையான பொஞ்சாதிக்கு கம்பல் தேவை இல்லை, பட்டுக்கொடம் தேவை இல்லை, வீடு கட்டி கொடுத்து கூட அவளுக்கு தேவை இல்லை. அவளுக்கு முதல் தேவை என்னது? அன்பு. அதே மாதிரி புருஷனுக்கு கூட அவனுக்கு நீ என்ன பண்ணி சோற பிரியாணி பண்ணி போடு, குருமானா ஆக்கு, மட்டன் குருமானா ஆக்கு, சிக்கன் குருமா, பட் டோன்ட் ஷோ யுவர் ட்ரூ லவ். அன்பு மருந்துங்க. அது நம்ம மனசை ஹீல் பண்ணும், நம்ம உள்ளத்தை சந்தோஷப்படும், நம்மளை பலசாலியா மாட்டோம், தைரியத்தை கொடுக்கும். அந்த அன்பை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போட்டு புதைச்சிட்டோம். எப்ப பார்த்தாலும் ரூட் ஆட்டிட்டு, கோபம், மூர்க்கம், எது சொன்னாலும் கவுண்டர். இந்த லைஃப் தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாத்தி எதிர்த்து பேச தயவுசெய்து ஓடிடுங்க. அல்லேலூயா. அவன் அன்பில்லாத இஸ் அ ரூட் கை. என்ன பண்ணா ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ண எல்லாத்தையும். இந்த ஊழியத்துல நான் கத்துக்கிட்டு என்ன தெரியுங்களா, டெய்லி ஜாப் பண்ணுவேன். இன்னொரு தடவை சொல்றேன், இன்னும் டெய்லி ஜாப் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் தெரியாம கூட ஒருத்தர் மனசை புண்படுத்திடக்கூடாது. சாஃப்டா பேசுவேன், லவ்விங்கா பேசுவேன், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுவேன், அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிற மாதிரி பேசுவேன். அவனுக்கு கிடைக்காது கூட கிடைக்கும்னு தான் பேசுவேன். தவிர என்ன நான் கத்துக்கணும் அன்பு. I show my love towards everybody. என்ன மறந்து கூட இப்பெல்லாம் நான் விரும்புறது என்னன்னா, யாரும் மனசையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? தேவையில்லை. இன்னைக்கு அக்கிரமம் மிகுந்து போறதுனால அன்பு தனிச்சு போகுது. Where there is அக்கிரமம், you cannot find love there. புரியுதா? ஆண்டவருடைய அந்த ஞானத்தை பாருங்க. எங்க நீங்க அக்கிரமத்தை பாக்குறீங்களோ அங்க இருக்கீங்கன்னா அன்பு. சோ இன்னைக்கு தேவை அன்பு. நீங்க என்ன தேவை? நல்லா கேட்கணும். நீங்க உங்களுக்கெல்லாம் என்ன தேவை? அன்பு. உங்களுக்கெல்லாம் என்ன தேவை? எல்லாருக்குமே அன்பு தேவை. அன்பை யாரெல்லாம் பேசுவாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஒரு மாடான யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு ஊடா பேசுறதுன்னா யாருன்னா விரும்புனா அவங்க அப்போ மட்டும் அவங்க ஒரு நம்பியா இருக்கும். அதான் அவன் விரும்புறான். சரி, எல்லாமே இன்னைக்கு அன்புதான் விரும்புறாங்க. ஆனா அந்த விலை மதிக்க முடியாத அந்த அன்பு கடைசி காலத்துல தனிச்சிருக்கும். ஆனா we the people of children of God, நம்ம அந்த அன்பை காட்டணும் உலகத்துக்கு. ஆமென். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அன்பு குடும்பத்துல தொடங்கணும். புரியுதா? அதாவது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. கெட்டு போறவன் சூப்பர் அழகா சொல்ற. எப்பவும் விட்டு கொடுக்க கத்துக்கலாம். விட்டு கொடுப்பவர் அதான, விட்டு கொடுத்தாதானே வாய் நல்லணும். எல்லாம் சேர்ந்து சொல்லணும். முக்கியமான விஷயம், விட்டு கொடுப்பவர் கெட்டு போறவன் என்ன பண்ண மாட்டான். விட்டு கொடுக்கணும். நான் பிடிச்சதுக்கு தான் 3 கால். என்னது? நான் பிடிச்சதுக்கு தான் 3 கால். ஆனா முயலுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 4 கால். இவன் என்ன சொல்றான்? நான் பிடிச்ச முயல் அந்த மாதிரி என்ன கால் இருக்குது?
எப்போ விட்டு கொடுக்க கற்றுக்கணும், விட்டு கொடுக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி. கொடுக்கணும், வாங்கிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். நான் இதெல்லாம் உபதேசம் பண்ணுறது என்னுடைய ஜாப் இல்லை. பட் இந்த கடைசி காலத்தில் அன்பே பார்க்க முடியாது. இந்த உலகம் ஆல்ரெடி அன்பில்லாத உலகம். கேட்டீங்களா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது 20 வயசுல வேலைக்கு போயிட்டேன் இன்கம் டேக்ஸ். எதிர்க்க டாச் கவர்மெண்ட் இருக்கும். உண்மையாக சொல்றேன், அது உள்ள போயிட்டா அது ஒரு தனி உலகமா இருக்கும். அங்க வேலை பார்க்குறவங்களாம் பேசுற அந்த பெண்கள், அந்த ஆண்கள் எல்லாம் பேசுறத பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்துடும். ஏன் தெரியுமா? அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவாங்க. ப்ளீஸ் கம், மே ஐ ஹெல்ப் யூ, வாட் யூ வாண்ட் சார். மருந்து அந்த அன்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மயங்கிடுவீங்க, அப்படியே பேசுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொலை, வெறி, ரவுடிசம், ஏன்னா இதுதான் நடக்குது தவிர வேற மற்றதெல்லாம் சொல்ல வெக்கமா இருக்கு. நான் இங்கே இந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, எவ்வளோ அக்கிரமானே நடக்குது. ஆண்டவர் எப்படி அங்கிருந்து 2021 வருஷத்தை கர்த்தர் பார்க்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னால பார்த்துட்டு சொல்றாரு, அக்கிரமம் அன்போ தரிச்சு போயிடும். நான் வர நாள்ல விசுவாசத்தை காண்பார். இன்னைக்கு மக்களுக்கு வந்து தேவன் மேல ஒரு அன்பும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. அன்புங்கிறது தேவன் மேலே இருக்கணும், நமக்குள்ளேயே இருக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கும் இருக்கணும். புரியுது? ஆனா அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, எல்லாரும் காட்டி கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? யார் நம்மள காட்டி கொடுக்கணும்னு தெரியாது. பேசிக்கிட்டா நம்மகிட்ட நல்லா பேசுவான். என்னங்க சரவணா ஹோட்டல்ல காஃபி வாங்கி கொடுப்பான். காஃபி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போய் பின்னால போய் என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்போம். காட்டி கொடுக்குறான்னா அது வந்து கர்த்தர் சொன்னது. அது நடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது. கடைசி காலத்துல உங்களுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க? காட்டி கொடுப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா குடும்பத்திலேயே காட்டி கொடுப்பாங்க. உங்க புருஷன் பொஞ்சாதியை காட்டி கொடுப்போம், பொஞ்சாதி புருஷனுக்கு காட்டி கொடுப்பாங்க, பிள்ளைங்க பெற்றோரை காட்டி கொடுப்பாங்க, உறவினர்கள் நம்ம காட்டி கொடுப்பாங்க. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைங்களை பத்தி நான் பேசல. பொதுவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ உலகத்துல அதுதான் நடக்குதுன்னு சொன்னவர். காட்டி கொடுக்குற உலகம் நம்ம அதான் சொன்னா, யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க. இன்னைக்கு நண்பனா இருக்கிறோம்னா நாளைக்கு உனக்கு நாம மாட்டோம். ஆனா சபையில அப்படி மாற மாட்டோம். நீங்களாம் தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம வேற, நமக்குள்ள தாவி பரிசுத்தாவி உலகத்தால் நீ வந்து யாரையும் நம்பாத. இன்னைக்கு நம்பி அதெல்லாம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம், நாளைக்கு சொன்னாலே நமக்கு விரோதியா மாறி நம்மளை காட்டி கொடுப்போம். ஆமென். யாரையும் நம்பி சொல்லக்கூடாது. கர்த்தரை தான் நம்பணும். நம்ப வேண்டியவங்க நம்ம நம்பணும். கேட்டீங்களா? எல்லாரையும் நம்புங்க. நான் நம்பி மோசம் போயிட்டேன். மோசம் போகாத எல்லாம் யார் பேசுக்கா போக. பைபிள் ஃபுல் டீச்சிங் பார்த்தீங்கன்னா இது சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு பாடம் என்னன்னா, யாரையும் நம்பக்கூடாது, பிரபுக்களையும் மனுஷரையும் நம்பாத, கர்த்தர் பேரில் பட்டுதல. மூடன் வந்து எல்லாவற்றையும் நம்புவாங்க. ஒரு முட்டாளுடைய அடையாளம் என்னன்னா எல்லாத்தையும் நம்புவாங்க. தான் அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க. ஆமாங்களா? அப்படியா? எப்படி போவாங்க? அவருக்கு இன்னும் வீசா எடுக்கல, பாஸ்போர்ட் எடுக்கல, இன்னும் பணம் ரிலீஸ் பண்ணணும். எப்படி போடுவாரு? முட்டாளுடைய அடையாளம் என்னன்னா, பைபிள் சாலமன் ஞானி நீதிமன்றத்தில் கிண்டல் பண்றாரு. நம் முட்டாளுடைய அடையாளமே எல்லாத்தையும் நம்புவோம், எல்லாரும் நல்லவங்க நம்புவோம். அது எப்படி நல்லவங்க ஆவாங்க? நோ, அம்மா தான் நல்லவர், அப்பா தான் நல்லவர், புருஷன் தான் நல்லவன், பொண்டாட்டி தான் நல்லவன், பிள்ளைங்க தான் நமக்கு நல்லவங்க. கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைங்க தான் நம்ம கூட வருவாங்க, அந்நியர் வரமாட்டாங்க. நம்ம அந்த ரோட்ல போறோம்னா நல்லவன் நினைச்சேன். கேட்டீங்களா? நல்லவன்லாம் நினைக்கூடாது யாரு. இன்னைக்கு பைபிள் வந்து ரொம்ப சிரிப்பு தான் வருது. பைபிள் ரொம்ப கிண்டல் பண்ணுது. மூடன் எல்லாவற்றையும் நம்புவான். மூடனுடைய ஒரு அடையாளம் வந்து மூடன் மற்ற முட்டாள்னா அவங்களுடைய அடையாளமே நீங்க ஞாபகம் வச்சுங்க. அவங்க எல்லாத்தையும் நம்பிடுவார். ஆமென். என்ன சொல்ற? ஆமென். எல்லாத்தையும் நம்பக்கூடாது. சொல்றோம்
அப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், நான் வானத்தை வில்ல மறைச்சிருவேன், நான் ஆடிக்கார் வாங்கி கொடுத்துருவேன், எல்லாம் சொல்லுவான். நம்பினீங்கன்னா உன் வாழ்க்கை போச்சுவா, நம்பினானீங்க உன் வாழ்க்கை போச்சு. நீங்க நம்பி ரத்த கண்ணி படிக்கிறவர்கள் உலகத்துல எத்தனை கோடி பேர் தெரியுமா? நம்பி இழப்பை எவ்வளவு நஷ்டப்பட்டு போனவங்க, கோடி கோடியாய் நஷ்டப்பட்டு போனவர்கள் எத்தனை கோடி பேர் தெரியுமா? நம்பி மோசம் போனவர்கள் உலகம் முழுதும் நம்பிக்கை மோசம். ஏசாமி சொல்ற கடைசி காலத்துல ஒரு பக்கம் நம்பிக்கை மோசம், ஒரு பக்கம் விசுவாசம் இல்லை. எனக்கு சொல்றது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்கணும் கர்த்தர் மேல. அதுதான் நம்மளை காப்பாற்றணும். என்ன ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது மலை மாதிரி ஒரு பிரச்சனை தவிர அதை கூட புஷ் பண்ணிடலாம் விசுவாசத்தினால. ஆனா கர்த்தர் சொல்ற வரும்போது விசுவாசத்தை காண்பார்கள். அருமையானவர்களை, விழித்திருத்தல் என்றால் என்ன? ஆண்டவருடைய வருகையை குறித்து பரலோகத்தில் இருக்க தூதர்களும் தேவகுமாரனுக்கு கூட தெரியாது, நீங்களும் அறியீர்கள். ஆகையால் விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. எதுக்குன்னா அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு. அவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கிறதுனா என்ன? திருப்பி ஜெபம் தான் வருது, என்ன மொத்தமா ஜெபம் தான் வரும். புரியுதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், மணவாளன் வந்துட்டார். திடீர்னு யார் வந்துருக்குது? மணவாளன் வந்துட்டார். 5 பேர் ரெடியா இருந்தாலும் போயிட்டார். அதுக்கு முன்னால் அவங்க என்ன கேட்கிறாங்க? அவங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. மணவாளன் வராருன்னு எதிர்வொலிக்குது சத்தம் கேட்டுச்சு. நாங்க ரெடியாயிட்ட எண்ணெய் கொஞ்சம் கொடுத்துக்கோம். அதுல அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுக்கு எண்ணெய் கொடுக்க போய் உங்களுக்கும் பத்தாத போய் எங்களுக்கும் பத்தாத போய் மணவாளன் எங்களையும் கைவிட்டாருப்படி நாங்க ஆயத்தமா இருக்கோம். மணவாளன் வரும்போது தீபெட்டிலாம் வச்சு நாங்க 5 மணவாட்டி ரெடியா. ஆனா இவங்க எண்ணெய் வாங்க போறேன்னு போகும்போது மணவாளன் வந்துருவாங்க. அந்த 5 பேரையும் கூட்டிட்டு போயிடுவார். இந்த 5 பேரும் கிட்ட இல்லாதது என்ன? அங்க அழகான ஒளி வீசுகின்ற தீவெட்டி இருவதற்கு இல்லாதது என்ன? எண்ணெய். வாட் இஸ் எண்ணெய்? எண்ணெய் தான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். அந்த காலத்துல ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு ஆசாரியர் இவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது தலையில எண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த எண்ணெய் என்னவென்றால், எண்ணெய் ஊற்றுற பிற்பாடு ஆக்சுவலி பரிசுத்த ஆவியானவர் மேல லேண்ட் ஆயிடுது. தாவீது மேல இந்த எண்ணெயை ஊற்றுவான் சவுல். அன்னையிலிருந்து ஆவியானவர் மேல இறங்கிடுவார். இறங்கி அவனை நடத்த ஆரம்பிப்பார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவி நிறைவு, பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியினால நான் உணர்த்தப்படுகிற அனுபவம், இதெல்லாம் தான் என்னது? எண்ணெய். புரியுதா? ஆகவே பைபிள் சொல்றது, நீங்கள் மதுபான விதி கொள்ளாமல் நீங்கள் ஆவியில என்ன பண்ணுங்க? நிறைந்து. ஆவியில நிறைந்து கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் உங்கள் இதயத்துல பாடி தேவனை என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆவியில நிறைஞ்சீங்கன்னா சந்தோஷமான பாட்டுகள்லாம் இதயத்துல வரும். கேட்டீங்களா? எனக்கு அந்த அனுபவம் நிறைய உண்டு. பல மணி நேரம் ஜெபிச்சுட்டு எழுந்தேன்னு வச்சுக்கலாம், நான் பாட மாட்டேன், ஆவியானவர் உள்ள பாடுவார். அவ்வளவு பரவசமா இருக்கும். நானா பாடினா அது தண்டமா இருக்கும். ஒரு பேசுறா இருக்காது, அந்த ஆவியானவரா உள்ள பாடுபடு. அவரா எடுத்து கொடுப்பார் பாட்ட, அவரா பாடுவார். அதை கேட்கும் போது பரலோகமே உள்ள வந்த மாதிரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு கூட ஒரு பாட்டு பாடின, கர்த்தர் உயர் துணியா. நான் பாட்ட உண்மையா என் உள்ளத்துல அந்த ஆவியானவருடைய நிறைவு, அதனுடைய பரலோக சந்தோஷம், அந்த பரவசம், அந்த ஆவியின் பிரசனம் பரலோகத்தை உள்ள கொண்டு வருது. ஆகவே ஆவியில பாடி என்ன பண்ணுங்க? கீர்த்தனை பண்ணுங்க. ஆகவே நீங்க ஆவியில நிறைஞ்சிருங்கன்னு சொல்றாரு. ஆவியின் நிறைவு என்பது ஒரு அதை கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. அதை குறித்து அப்புறமா பேசுறாங்க. ஆவியின் நிறைவுனா எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறது, ஷவுட்டிங் பண்றது, மேக்கிங் நாய்ஸ். நோ, நாட் அட் ஆல். வெரி காம்லி யூ கேன் டு தட். அவர்கிட்ட என்னை விசுவாசிகளுடைய இதயத்திலிருந்து
ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஏசாமியோட ஆவியை பெற்றவங்க இருக்காங்க. இந்நேரம் ஷவுட்டட் அவர் கத்துனாரா, கலட்டா பண்ணாரா, ரொம்ப காமா பேசுவார் ஆண்டவர். சில சமயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சத்தமிட்டு சொல்றார். ஒருவர் தாகமா இருந்தா என்னது வந்து என்ன பண்ண பானம் பண்ண கடவுள் அப்படிங்கிற கத்திர சொல்றோம். நன்மையானவர்களே, எனக்கு இன்னொரு மீட்டிங்ல கூட பேச வேண்டியிருக்குது. Why God has chosen us? ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் சீடர்களாக? நாம் அவரோடு இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஆண்டவருடைய அன்பை உலகத்துக்கு சொல்லணும், நாமும் நோய்களை குணமாக்கணும், நாமும் பிசாசுகளை துரத்தணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கென்று அவரோடு கூட பாடுபடணும், அவரோடு கூட நாம் இருக்கணும். இந்த நோக்கத்துக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த நோக்கத்துக்கு விரோதமாக யோவான், யாக்கோபு, பேதுரு 3 பேர் என்ன பண்றாங்க? அந்த அந்த காரியத்தெல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்க? ஜீசஸே மறந்துட்டாங்க. புல் தூக்கம். அவங்க எழுப்புற ரத்தம் வடிக்குது உடம்புல. சீசன் எழுப்புற மறுபடியும் தூங்குறாங்க. சில பேரை உடனே எழுப்ப முடியாது. நானும் டக்குன்னு எழுந்துருக்கேன். எங்க ஒய்ஃபும் டக்குன்னு எழுப்ப முடியாது. அவங்க கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலையில எழுப்பினா அவங்க ரொம்ப கத்தப்பட்டு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பாவம் நாளைய மோசமா 4 மணிக்கு தெரியும், 5 மணிக்கு அவங்க கஷ்டமா நடந்தது கூட ரொம்ப சுபாவா தான். பட் ஐ வில் கெட் இட் வெரி ஏர்லி. சீக்கிரமா எழுந்திருக்கோம். அதாவது நீங்க என்ன சொல்ல வரேன்னா, ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் ஊழியம் செய்யாம என்ன பண்ணிருக்காங்க? தூங்குறாங்க. ஏன் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் மத வெறிகளாம் நிறைய வந்துருச்சுன்னா, பிகாஸ் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் பண்றதால என்னன்னா தூங்குறாங்க. ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டியவர்கள் தூங்க ஆரம்பிச்சாங்க. விசாசை துரத்த வேண்டியவர்கள் தூங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பணம், கம்ஃபர்ட்ஸ், புகழ் இதெல்லாம் வந்ததும் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? கரையில கடல்ல போட்டு ஓட்டுனுங்கிறாங்க. கேட்டீங்கன்னா அங்க என்ன வேலை? கத்தர் கேட்டார் யாரையோ பார்த்து, இங்கே உனக்கு என்ன வேலை கேட்கிறாரு எலியாவை பார்த்து. அப்படிதான் கேட்பாரு. இன்னைக்கு என்ஜாய் த கம்ஃபர்ட்ஸ். கேட்டீங்கன்னா ஜாக்கெட்ல இந்த தொலை போட்டு காட்டுது. யாரு? பெரிய ஊழியர் செய்யற பொண்ணு. ஒழுங்கா ட்ரெஸ் அப் பண்ணணும். நான் மோசமான ட்ரெஸ் பண்ணுவேன். போட்டேன் கோயிலுக்கு வந்து சுத்தமா வரும். டைட் இப்படின்னு ஒழுங்கா வரேன்னா கோயிலுக்கு மட்டும் தான் வரும். மற்ற நேரத்தில் என்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா சிம்பிளா இருக்கும். வெளியே போகும்போது சிம்பிளா போகும். இந்த பொண்ணு பிரசங்கப்பட்டு இங்க போட்டு யார் புல்லாதான் விட்டுருந்தா பெரிய ஹோல்சம் ஜாக்கெட்ல வெக்கமாக. நம்ம வந்து கிறிஸ்தவ we should be role model to the people. நான் பேசுறது பேசல, ஒரு முன்மாதிரி வாழ்க்கை கட்டாயம் நான் செய்து ஆகணும். ஆமாவா இல்லையா? ஆமா. அருமையான ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஊழியக்காரன் தூங்கிட்டான். அதனாலதான் நிறைய மத பிரச்சனைகள்லாம் நிறைய எழுப்பிடுச்சு. கேட்டீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்கு மரியாதை. 2வது ஊழியக்காரர்கள் செய்கிற மாபெரும் தவறு. யூடியூப்லாம் கடவுள் கொடுத்தா அதை நல்லா யூஸ் பண்ண. ஒருத்தர் கேட்கிறார், பெரிய ஊழியக்காரன் ஒரு வால் போஸ்ட் அடிச்சிருக்கார். செயற்கை கரு தரிப்பது நியாயமா இல்லையா? உனக்கு ஏன் அதை போய் வேற நோண்டுற? 100 வயசுல கர்த்தர் வந்து குழந்தை அப்புறம் 100 வயசுல சின்ன பையன் மாதிரி அவரை மாத்தி குழந்தை பிறகு வச்சார். சாரா சொல்ற என் கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா கத்த சொல்ற யார் கிட்ட சொல்ற அந்த கர்ப்பத்தை அவரு சூப்பரா மாத்தி 100 வயசுல குழந்தை பிறகு வச்சார். ஆனா நீ இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுக்கலாமா? செயற்கை கருத்திருத்தல் ஆமாவா இல்லையா? வேற எதுனா சொல்ல. இன்னொருத்தர் அவரு என்னன்னா உலகமே அவரு தான் சொந்தம் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த ஊழியக்காரர் ஒரு வால் போஸ்ட் அடிச்சா அமெரிக்காவில் அடுத்து நடக்க போவது என்ன? இந்தியாவிலே ரசிக்கிறதுக்கு
கிரானிங்ல தமிழ்நாட்டிலேயே இன்னும் கோடிக்கணக்கான தமிழ் கத்துற அதிகாரம் இருக்காங்க. 130 டெய்லி நான் கத்தர்கிட்ட அழுதேன். ஆண்டவரே இந்த தேசம் மதவாதிகள் கிட்ட மாட்டிச்சா எப்படின்னா காப்பாத்துன்னு அழுதேன். அப்பேற்பட்ட தேசத்துல வாழ்ந்து தன்னுடைய தேசத்தை பத்தி யோசிக்காம கூலிய செய்யாம நாட்டுக்கு மாற்ற ஆதாயம் பண்ணாம வால் போஸ்ட் அடிச்சிருக்காரு. அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, வெக்கமா இருக்கு. அவரை பேரை சொல்றத என்னென்ன சொல்றாரு, அமெரிக்காவே நடக்க போகுது, நீ அங்க போய் மூக்க விடுற, நீ மூக்க போட வேண்டிய இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல யாரும் நடிச்சிருக்காரு? வெரி மைனாரிட்டி, ரொம்ப மைனாரிட்டி கிறிஸ்டியானிட்டி. காரணம் என்ன? ஊழியக்காரன் நல்ல கம்ஃபர்ட்ஸ் வந்துதான் சத்தியம் நீங்க ஏறி உட்காந்துக்கணும். என்ன சொல்ற? வால் போஸ்ட் அடிக்கிற என்ன வால் போஸ்ட்? அமெரிக்காவில் அடுத்து நடத்த போகுது என்ன? ஏன் திருப்பி சொல்றேன்னா, நன் ஆஃப் இஸ் பிசினஸ். அமெரிக்கா ரட்சிக்கப்படணும். அமெரிக்காவில் நிறைய கொரோனா வைரஸ்ல ஜனங்க சாவறவங்க காப்பாற்றணும்னு சொல்லி ஜெபிச்சா தட்ஸ் மீன். ஆனா அடுத்து என்ன நடக்கும்? இவரெல்லாம் சொன்னாலே திரும்பி அம்புதான் வரக்கூடாது. ஆனா ஜோ பைடன் அழகா இருக்காங்க, அழகா ரூட் பண்றாரு. கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமா இன்னைக்கு பேசக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எழுந்திருக்கிறாங்க. நீங்க அமெரிக்காவிலே 2 பேர் படைக்க போனவங்க, என்ன வேலைக்கு போனவங்க, அவங்க அங்க வந்து தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? இந்த வருஷம் எலெக்ஷன்ல ட்ரம்ப் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி பயங்கரமா ஃபார்வர்ட் பண்றாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்க பின்தொடர்ந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து ராஜ சிஸ்டர், இன்னொருத்தர் பேர் ஆல்பர்ட். நான் அடிக்கடி கேட்பேன், எங்களுக்கு வேற நடவடிக்கை இல்லையா? எலெக்ஷன் நடக்குது, கடவுள் ராஜ்யங்களை கவிழ்த்து ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறார், ராஜாக்களை கவிழ்த்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். தட் இஸ் ஹிஸ் பிசினஸ். why you are putting your nose? கட்சியில் என்னாச்சு? அவங்க சொன்னபடி நடக்கிறார். இன்னொருத்தர் எழுத ஆரம்பிச்சார் கமெண்ட், fake prophets, these people are fake pastors அப்படின்னு எழுதிட்டாங்க, ஓப்பனா எழுதிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல. என்னங்க இதெல்லாம்? கடவுளே இப்ப கூட நடந்து எலெக்ஷன் கத்தாவே உங்க சித்தத்தை என்ன பண்ணணும் செய்யணும். அவருடைய சித்தத்துக்கு விரோதமா எதுவுமே நடக்காதுங்க இந்த உலகத்துல. பைபிள் 115 சங்கீதத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியில தமக்கு சித்தமான வேலையெல்லாம் அவர் என்ன பண்றாரு, செய்கிறார். ஓகே, நம்ம நிறுத்திடலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதாவது ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தூங்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் செபிக்காமல் இருப்போமானால் நாம் விழிக்கவில்லை. நாம் இப்போ விழித்துக் கொள்வோம். விழிப்போமா? விழித்திருங்கள், விலகியிருங்கள் சொன்னார் நம்ம சீஃப் மினிஸ்டர் அடிக்கடி. என்னது? விழித்திருங்கள், அப்புறம் விலகியிருங்கள், அப்புறம் கை கழுவி சொல்றாரு. அது எனக்கு கரெக்டா வரல, 2 தான் ஞாபகம் வந்து. விழித்திருங்கள், விலகியிருங்கள். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்துக் கொள்ள வேண்டும், செபிப்பதற்கு விழித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும். கர்த்தருக்கு சோதனை. இந்த பூமி தான் நமக்கு சொந்த பூமியே பார்த்துட்டு இருக்க கூடாது, மேல பார்க்கணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்வோம் என்ற அந்த தரிசனத்தோடு வாழ்வோம். அவர் வருகையை நோக்கி விழித்திருக்கிறோம். கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதை நம்ம கர்த்தருக்கு சித்தமான பின்தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.